ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். ஒரு முக்கியமான விஷயங்களை பார்த்து இன்னைக்கு பேசிடுவோம். ஒன்று வந்து நாம் தமிழர் கட்சி. என்னடா பேசாதவன் அதை பேசலான்னு பார்க்குறீங்க, புரியுது. பேசக்கூடாது, தவிர்த்து போகணும்னு நினச்சி ஒரு விஷயத்தை பேசியாகணும். குறிப்பாக சாட்டை துரைமுருகன் தம்பி அவர் வந்து பேசின ஒரு விஷயம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி அந்த மாநாடு குறித்து ஒரு விமர்சனம். அது அவருடைய நிலைப்பாட்டில் வைக்கிறார். அவருடைய துணி, அவருடைய ஸ்டைல் எல்லாமே அப்படி தான் ஒரு சட்டையராக இருக்கும். கருத்து முரண்பாடு யாருக்கு வேணாலும் இருக்கலாம். எனக்கு அவருக்கு இருக்கலாம், அவருக்கும் எனக்கு இருக்கலாம், மற்றவங்களுக்கு இருக்கலாம். அது வேறு விஷயம். பேசுனது ஒரு விமர்சனம், அவருடைய பாணி அதுதான், அது விமர்சனமாக வைக்கிறாரு. அதற்காக அந்த கட்சியினுடைய ஒரு மாவட்ட நிர்வாகி இளைஞர் அணியில் இருக்கக்கூடிய ஒரு விசிக்கு நேராக சீமான் அவர்களும் தொலைபேசி எடுக்கிறாரு. அது பேசுகிறாரு. பேசுனதை பொதுவெளியில் போடுறாரு. ஒரு கட்சி தலைவருக்கு பேசுவதை ஒரு அநாகரிகமாக அதை எடுத்து பொதுவெளியில் போடலாமா அப்படின்ற கேள்வி இருக்குது. அவர் ஒரு நாகரிகமற்ற முறையில் பேசியிருக்கிறாரு விசிகாவை, சாட்டை துரைமுருகன், அவரை கண்டிங்க அப்படின்றார். அது விமர்சனமாக அநாகரிகமாக அப்படின்றத ஒன்று எடுத்துக்கணும். ஒரு விமர்சனம் ஒன்று. இதற்கு ஒட்டுமொத்தமாக ஒரு டீம் பெருசாக வந்து கொதிக்கிறாங்க. நான் இப்போவும் சொல்கிறேன், ஒரு கட்சி மேலே விமர்சனம் இருக்குது, கருத்து இருக்குன்னா அதை வைக்கலாம், அது இல்லைன்னு சொல்ல வரல. ஒரு அவதூறாக பேசுகிற அந்த போக்கு வந்து அநீதியான ஒன்று, அது எப்பவுமே ஏற்க முடியாது. அதை தான் நான் சொல்ல வரேன். சாட்டை துரைமுருகன் இங்கே பேசுனது அவதூறாக விமர்சனம். அவர் சட்டையர், அவர் தரப்பில் அதை பண்ணுறாரு. நக்கல் நையாண்டி அவர்கிட்ட இருக்கும், அதை பண்ணுறாரு. இதற்கு கொதிக்கின்ற இந்த விசிகாவினுடைய அறிவுஜீவிகள், அடுத்தது இன்னும் கொஞ்சம் நடுநிலைன்னு சொல்லக்கூடிய அறிவுஜீவி சகோதரர்கள் எல்லாருமே கடந்த காலங்களில் அந்த கட்சியில் அடுத்த 2ஆம் கட்ட தலைவர் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய இன்றைய மாண்புமிகு அமைச்சர் வன்னியரசு அவர்கள் ஓம் தமிழர் கட்சி அப்படின்னு சீமான மட்டம் தட்டி எல்லா இடத்துலையும் பேசிட்டு இருந்தது நடந்ததா நடக்கலைங்களா? மிக மோசமாக பேசிக்கிட்டு இருந்தார். தொடர்ச்சியாக ஒரு கட்சியினுடைய யாரோ ஒரு 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர் அப்படின்றதுல அவர் தான், திருமாவளவனுக்கு அடுத்தது அவர் தான் அப்படின்றது அந்த கட்சிக்குள்ளே கட்டமைக்கப்பட்ட ஒன்று. ஒரு அரசியல் முதிர்ச்சி இருக்கக்கூடியவர் அவர் அந்த மாதிரி பேசுறதுக்கு கடுமையான ஒரு எதிர்வினையாக நான் போட்டிருந்தேன். நீங்கள் அந்த மாதிரி சொல்லும்போது உங்களை அப்படி சொல்லலாம் தானே திருப்பி அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தேன். திருமாவளவன் கூட தேர்தலுக்கு முன்பாக நாம் தமிழர் கட்சியும் தமிழக வெற்றி கழகமும் பாஜகவினுடைய இரு கண்கள், இரு குழந்தைகள் என்ற மாதிரி பேசி கடும் விமர்சனத்தை வைத்திருந்தார். அந்த பாஜகவினுடைய ஒரு குழந்தையோடு தான் இன்றைக்கி அவர் வந்துட்டு அரசியல் கூட்டணி வச்சுக்கிட்டு அதிகாரத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அது வேறு விஷயம். இப்போ இதை வந்து குற்றம் சொல்லி ஒரு அநாகரிகமாக பேசி பதிவு போட்டால் எப்படி இருக்கும்? தோழர் திருமாவளவன் அவர்கள்கிட்ட நிறைய நண்பர்கள் பேசுவாங்க. இப்படி பேசி ஒரு ஆடியோ எடுத்து திருமாவளவன் அவர்களும் நாம் தமிழர் கட்சியோ இல்லை வேறு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு 2ஆம் கட்ட தலைவர்கள் அல்லது 3ஆம் கட்ட நிர்வாகிகள் அவர்கிட்ட பேசின ஒரு விஷயத்தை எடுத்து இப்படி பொது வெளியில் போட்டால் அது நாகரிகமாக இருக்குமா இருக்காதா தான் கேள்வி. இப்போவும் சொல்ல வரேன், இன்னும் அந்த திராவிட கும்பலோடு இருக்காதீங்க. நாம் தமிழர் கட்சிக்கும் சேர்த்து சொல்கிறேன். ஒரு பதிவு போடுறாங்கன்னா அந்த பதிவுக்கு மட்டும் விமர்சனம் வைங்க. கருத்தை எதிர்கொள்ளணும். விடுதலை சிறுத்தைகளுக்கும் அதுதான். எல்லா கட்சி தரப்புக்கும் இந்த திராவிடத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த மாதிரி சப்ஜெக்ட் விட்டுட்டு வெளியில் உன்னை பற்றி தெரியாதா, நீ இப்படி நீ அப்படி நீ சாட்டை சொன்னால் அந்த விமர்சனம், அதுக்கு பதில் அங்கே என்ன, அவ்வளோதான். சரியாக தவறாக அது சொல்லிட்டு இருந்தால் முடிஞ்சு போச்சு. தவறு அப்படின்னா நீங்கள் கடந்த காலத்தில் தவறு நீங்கள் விதைச்சிருக்கீங்க, அதுக்கான அறுவடை தான் அது, எதிர்வினை தான் அது, வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி, ஓம் தமிழர் கட்சின்னு நாகரிகமாக சொல்கிறது மட்டும் நான் சொல்கிறேன். அநாகரிகமான நிறைய வார்த்தைகள், நிறைய மோசமான இதில் சீமானை கூட நேரடியாக அதனுடைய நிர்வாகிகள் பலரும் திட்டி போட்டதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்போ அதுக்கு கண்டிச்சிருக்கணுமா இல்லையா? அது கண்டிக்கக்கூடாது, அது சரியானதுன்னா இங்கேயும் கண்டிக்கக்கூடாது, இதுவும் சரியானது. இதுக்கு இப்படி தான் இருக்கும், என்ன போட்டோமோ அதுதான் விளையும். இதுதான் இதுக்கான பதில். இதை மட்டும்தான் சொல்கிறேன். ஏன்னா அந்த தம்பிங்க சில பேர் வந்துட்டு எங்களை பேசித்தான் நீங்கள் கோடியாக சம்பாரிச்சிங்க அப்படின்றதுக்கு தான் அதை பேசாமல் தவிர்த்து போகிறேன். ஏன்னா இந்த கடந்த காலங்களில் ஓம் தமிழர் அப்படின்னு பேர் வச்சதுக்கு நான்லாம் மல்லு கட்டி சண்டை போட்டிருந்தேன். அது நாளைக்கும் போடுவேன். ஏன்னா நீங்கள் ஒரு சரியான விமர்சனத்தை வைக்க முடியாத போது தான் அவதூறை சொல்கிறீங்க, ஓம் தமிழர் கட்சின்றீங்க. இப்போ யார் அந்த ஓம் தமிழர் கட்சியோடு கூட்டணி செலாவிக்கிட்டு இருக்குது அப்படின்னு நாட்டுக்கே தெரியுது. இதுதான் சொல்ல வரேன். ஏன்னா நீங்கள் அவசரப்பட்டு வார்த்தையை கொட்டுறீங்க, நாளைக்கு இது வந்து இடிக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்ல வரேன். நேற்று நீங்கள் பேசியதற்கு இன்று எதிர்வினை வந்திருக்குது, அவ்வளோதான். உடனே அவர் வந்து இப்படியாக்கும் அப்படியாக்குன்னு போட்டு இவ்வளவும் பேசி போரான்றது சரியானதல்ல. விடுதலை சிறுத்தைகளுக்கு இன்னும் பக்குவம் வரணும். நீங்கள் நேற்று வரை இருந்தது வேறு, அது ஒரு திராவிட சோகத்தில் முட்டிக்கிட்டு இருந்தீங்க. நான் அதுக்காக தான் விமர்சனம் பண்ணேன், அதுக்காக தான் என்னையும் திட்டுனீங்க. ஆனால் இன்றைக்கி வந்து வேறு ஒரு அதிகாரமான இடத்துல, அதிகார பகிர்வில் இருந்து இந்த அதிகாரத்தில் இந்த ஆட்சியில் பங்கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க. வெளியில் பேசும்போது நாகரிகம் இருக்கணும், பதிவு போடும்போது நாகரிகம் இருக்கணும். அதை தவிர்த்து வந்து என்னென்னா ஒரு தலைவர்களுடைய பேச்சை எடுத்து நீங்கள் இஷ்டத்துக்கும் பதிவு பண்ணி வெளியில் போகிறது நாகரிகமாக அநாகரிகமாக, அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க. அது சரியாக இருக்குமா இல்லையா?
உங்களுடைய கட்சி தலைவர் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 2-3 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார். ஒரு 1/4 நூற்றாண்டுகளுக்கு மேலே இந்த விடுதலை சிறுத்தைகள் என்ற இந்த கட்சியை சிதறி போகாமல் உடஞ்சி போகாமல் காத்து கொண்டுட்டு வந்தவர். இதுக்கு முன்னாடி ஒரு பதிவு நான் போட்டிருந்தேன். இப்படிப்பட்ட தலைவர்கிட்ட யாரோ ஒருத்தர் எந்த கட்சியிலேருந்து ஒரு நிர்வாகி பேசி அதை எடுத்து பொது வெளியில் போட்டுட்டு இருந்தால் அது நீங்கள் என்ன செய்வீங்க, எந்த உணர்வோடு பார்ப்பீங்க, எப்படி கொந்தளிப்புங்கன்றதை மட்டும் பாரு. அதே உணர்வு அதே கொந்தளிப்பு இந்த தம்பிங்கிட்ட வரதுல தப்பு இல்லை. அதை தான் சொல்ல வரேன். நீங்கள் என்ன விதைக்கிறீங்களோ அதை தான் அறுத்துட்டு போகணும். அதுதான் அரசியல். இங்கே 2வது ஒரு விஷயம், மிகப்பெரிய ஒரு தேச விரோத கும்பல் தமிழ்நாட்டுக்குள்ளே ஓடி வந்துருச்சு. இந்த இடதுசாரிகளும் காக்ரோச் பார்ட்டிகளும் என்ன மிகப்பெரிய தேச விரோத கும்பல். இந்த தேச விரோத கும்பலை கண்காணிக்கணும். தமிழ்நாட்டில் உயர்கல்வித்துறையினுடைய அதிகாரி சுற்றறிக்கை உயர்கல்வித்துறையுடைய இயக்குனர் அனுப்பியிருக்கிறாரு. அதற்கு முன்பாக தமிழ்நாடு அரசினுடைய தலைமைச் செயலாளர்களுடைய தலைமையிலேயே ஒரு கூட்டம் நடந்திருக்கு. அதிகாரிகள், டிஜிபி இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டு சட்டம் ஒழுங்கு சம்பந்தமான விஷயங்களை அது சம்பந்தமான ஒரு ஆலோசனை கூட்டம். அதுக்கு பிறகு தான் இந்த அறிவிப்பு வருகிறது. இதை பற்றி கடந்த பேட்டி சாவித்திரி கண்ணன் அவர்கள் பத்திரிகையாளர் பதிவில் இது மேம்போக்காக பேசியிருப்பார். இப்போ இன்றைக்கி இதை ஏன் பேசுகிறேன் சிறப்பாக எடுத்துக்கிட்டேன்னா, கம்யூனிஸ்ட்டுகள் என்ன தேச விரோத சக்திகளா? கம்யூனிஸ்ட்டுகள் மீது விமர்சனம் இருக்குது. என்னுடைய விமர்சனம் என்னென்னா, அந்த திமுகங்கிற முட்டு சோவருக்கு அவங்க முட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. அது ஒரு பெரிய பூஷ்வா கட்சி. அதை எதிர்க்கக்கூடிய இடதுசாரிகள் அதை தாங்கி பிடிக்கலாமா? அது ஒரு நிறமாற்றப்பட்ட ஒரு இந்துத்துவா தலைமை. அது திராவிடம் என்பது அவ்வளோதான். கருப்பு அங்கே காவி 2 தான். மற்றபடி அதனுடைய குணாதிசயங்கள்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த தன்மை உள்ளவர்களோடு கம்யூனிஸ்ட்டுகள் எப்படி கைகோர்க்கலாம்? இந்த ஒரு விமர்சனம் மட்டும்தான் நமக்கும் அவங்களுக்கும் இருந்தது. அந்த கம்யூனிஸ்ட்டுகளை இல்லாமல் இன்றைக்கி நாடு இந்த அளவுக்கு வந்திருக்கு. உங்களுடைய இது விமர்சனம் வந்தால் திரும்ப இதுக்குள்ளே தான் சுற்றுறதா இருக்கும். நீங்கள் கட்டமைக்கிற 1000 பெரியார்களை விட களத்தில் களப்பணியாற்றி அந்த சாதிய சிக்கல்களை உடைச்சதும் ஒடுக்குமுறைகளை உடைச்சதும் கம்யூனிஸ்டுகளுடைய களப்பணி தான். அதில் மாற்று கருத்தே இல்லை. பட்டி தொட்டி எல்லாம் அவங்க பேசி கொண்டுட்டு இருக்கிற களத்தில் இருந்து செயல்படுத்திக்கிட்டு இருந்தவங்க. அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வீரியமான எழுச்சிக்கு காரணமே இடதுசாரிகள் அப்படின்றத மாற்றவே முடியாது. அது மாணவர்கள் இடதுசாரி சிந்தனை உள்ள மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் இந்த போராட்டத்தில் கலந்துக்கிறதெல்லாம் கண்காணிக்கணும், கட்டுப்படுத்தணும், நடவடிக்கை எடுக்கணுன்ற மாதிரியான சுற்றறிக்கை எல்லாருக்கும் அனுப்பியிருக்கிறாரு. இதுக்கு மாஞ்சி கீழ்மட்டத்தில் சில பேர் அந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய கல்லூரிகளுக்கெல்லாம் யார் யார் எதால் கலந்துக்கிறாங்க ஒரு லிஸ்ட் அவுட் எடுங்க, யாரெல்லாம் இடதுசாரிகள்னு ஒரு லிஸ்ட் அவுட் எடுங்க அப்படின்னா இது என்ன? இது புரியலை எனக்கு. இது என்ன உத்தரப்பிரதேசமா அல்லது மோடியினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பாஜக ஆட்சி? அங்கே கூட அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. போராடக்கூடிய மாணவர்களை கண்காணிக்க அப்படின்னா அது பொதுவாக சொல்லுங்கள். அதில் இந்துத்துவா மாணவர்களும் வரணும், பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாணவர் அமைப்பு வரணும், ஆர்எஸ்எஸ்னுடைய மாணவர் அமைப்பு வரணும், அது சார்ந்து அந்த சிந்தனையோடு இருக்கக்கூடிய மாணவர் அமைப்பு, இது எல்லாருமே வரணும். இல்லை எல்லாருமே போராடுறாங்கல்ல. முதல்ல அது எந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாணவர் அமைப்பாக இருந்தாலும் போராடுறது அவருடைய உரிமை, கடமை. கல்வித்துறையில் ஒரு முறைகேடு நடக்கிறது அல்லது ஒரு தவறு நடக்கிறது அல்லது எதிர்காலத்தினுடைய வளர்ச்சியை தடுப்பதற்கான ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கிறது அப்படின்ற பட்சத்தில் அது சம்பந்தமாக குரல் எழுப்பும் உரிமை அந்த மாணவர்களுக்கு தான் உண்டு. அவங்க தான் ரோட்டுக்கு வரணும். மற்றவர்கள் நம்மை போன்றவர்கள் வெளியே நின்று ஆதரிக்கலாம். போராடவே கூடாது, களத்துக்கே வரக்கூடாது, கண்காணிக்கணும், முடக்கணும், அடக்கணும், ஒடுக்கணுன்றதுக்கான முயற்சி நீங்கள் எடுக்கிறது ரொம்ப அநீதியான ஒன்று. இது எங்கேயோ போய் நிற்கும் கடைசியாக. இது நீங்கள் இன்னொரு பிரிட்டிஷ் ஆட்சியினுடைய இன்னொரு மறு உருவமாக மாறிக்கொண்டு இருக்கிறீர்கள் அப்படின்னு தான் காக்கணும். என்ன காரணம்னா, மோடி அவர்கள் ஆகஸ்ட் 15 அந்த உரையில் நக்சலைட் வளர்ப்பு, நக்சலைட் சிந்தனை, இடதுசாரி சிந்தனை உள்ளவர்கள் நிறைய அதிகார மையத்தில் உள்ளே இருந்துட்டு வழி நடத்திட்டு இப்படிலாம் நடந்துக்கிட்டு இருக்குதுன்னு அவருடைய உரையில் இன்னைக்கு இந்த ஆண்டு அதுதான் இருந்தது. சிதம்பரமும் கூட அது கூட நானும் ஒரு அறிவு தளத்தில் இருக்கக்கூடிய நக்சலைட்டு தான் அப்படின்னு சொல்லி அவர் பதிவு போட்டிருக்கிறாரு. இப்போ இடதுசாரிகள் அப்படின்னாக்கா தீவிரவாதிகள்னு யார் சொன்னது? இதுதான் கேள்வி. பிரதமர் மோடி அவர்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய இந்த கல்வி உயர்த்துறை இருக்கக்கூடிய அறிவி வீங்கி போன இந்த அதிகாரிகளுக்கும் நம்ம சொல்ல வரோம். கம்யூனிஸ்டுகள் இருப்பதாலுமே கம்யூனிஸ்டுகளுடைய பலம் நாடாளுமன்றத்தில் குறைய தான் இந்தியாவுடைய பல்வேறு பொது சொத்துக்கள் விற்பனைக்கு போச்சு. யார் வேணாலும் வாங்கலாம், யார் வேணாலும் போகலாம். வாங்க, இது திறந்து விட்ட ஒரு கதவு, எது வேணாலும் உள்ள நுழையலாம் போகலாம் அப்படின்றதுக்கு காரணமே வந்ததுன்னா கம்யூனிஸ்டுடைய எண்ணிக்கை குறைய தனியார் மயமாக்கல்ன்றது இங்கே வளர்ந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் வேணால் பாராளுமன்றத்தினுடைய பட்டியலில் எண்ணிக்கையை எடுத்து பாருங்கள். அதிக மெஜாரிட்டியாக இருந்த காலகட்டத்தில் இடதுசாரிகள் அதிகமாக இருந்த அந்த காலகட்டத்தில் பொது சொத்து நிறுவனங்கள் விற்பனைக்கு போகிறது, ஏலத்துக்கு போகிறது, இன்னொருத்த அட்டையை போட்டுட்டு போகிறது, ஊழல் முறைகேடுலாம் கட்டுப்படுத்தப்பட்டிருந்தது, தடுக்கப்பட்டிருந்தது. இடதுசாரிகளுடைய எண்ணிக்கை பாராளுமன்றத்தில் குறைய
இது வந்து கிட்டத்தட்ட இந்த நாடே வந்து தனியார் மயம்ன்ற மாதிரி ஆச்சு. இன்னும் போகிற போக்கில் பிரதமர் பதவி 5 ஆண்டுகளுக்கு ஒரு கான்ட்ராக்ட், இந்த கான்ட்ராக்ட் இவங்க பார்த்துக்கலாம் அப்படின்றதுக்கு வந்துடும். அதானியும் அம்பானியும் எடுத்துக்கலாம், 5 வருஷம் பிரதமர் அவங்க தான் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஒப்பந்தம் இன்னும் அமைச்சர்களுக்கு மட்டும்தான் நடக்கலை, சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும்தான் நடக்கலை. இந்த கம்யூனிஸ்டுடைய எண்ணிக்கை குறைந்தது தான் அதற்கு காரணம். மாணவர் போராட்டம் தான் இங்கே இருக்கக்கூடிய இந்த அரசு திராவிடத்திலிருந்து தான் வந்து திராவிடத்தினுடைய கூறுகளை நான் எடுத்துக்கொண்டேன்னு சொல்லக்கூடிய முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய இந்த ஆட்சி. ஏன்னா நீங்கள் திடீர்னு 2 ஆண்டுகள் தான், உங்களுக்கு ஒன்றும் போராட்ட களங்கள் இல்லை, புதுசு. நீங்கள் அதை குறை சொல்கிறதுக்கு இல்லை, உங்களுக்கு அமையலை. உங்களுடைய மாணவர்கள் எந்த விதமான பெரும் போராட்டத்திலையும் பங்கெடுத்துக்கல. ஆனால் சுதந்திரத்துக்கு முன்பும் சுதந்திரத்துக்கு பின்பும் இங்கே ஒரு மாணவர் சமூகம் போராடி கொண்டே இருந்திருக்கிறது. சுதந்திரத்துக்காக கல்லூரிகளை புறக்கணித்து விட்டு போராட்ட களத்துக்கு வர வேண்டும் என்று காந்தி உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களும் அறைகோவல் விடுத்த போது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா கல்லூரி மாணவர்களும் களத்தில் இறங்கி போராடி கொண்டிருந்தார்கள். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இளைஞர்களை அறைகோவல் கொடுத்து அழைச்ச போது எக்கச்சக்கமான இளைஞர்கள் இந்திய தேசிய இராணுவத்தில் போய் சேர்ந்தாங்க. பாலகங்காதர திலகர், இப்படி எக்கச்சக்கமான பேர் வரலாறு முழுக்க அப்படி இருக்குது. பகத்சிங், கல்பனா தத், புரியுதில்ல உங்களுக்கு? இப்படியான மாவீரர்கள் எக்கச்சக்கமான பேர், குருதேவ், இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் தான். பகத்சிங் தூக்கில் போடும்போதெல்லாம் அந்த இதில் தான் இருந்தார். இப்படி இந்த நாட்டுக்காக தியாகம் பண்ணதில் பெரும் கூட்டம் மாணவருடைய பங்களிப்பு இருக்குது. தமிழ்நாட்டுக்கு வந்தீங்கன்னாக்கா இந்த திராவிட ஆட்சியினுடைய மறுமலர்ச்சிக்கு ஒரு வித்திட்டது மாணவர் போராட்டம், இந்திய எதிர்ப்பு போராட்டம். அது தீப்பத்தி எரிந்த பிறகுத்தான் வந்து அரசியல் களமே மாறுது. அதுக்கு உள்ளே நுழைஞ்சிக்கிட்டு போர்வையை போத்திக்கிட்டு சுகமாக வந்து நாற்காலியில் உட்கார்ந்தது தான் திராவிட கட்சி, திமுக. அதிலிருந்து வந்தது அதிமுக. அதிமுக வந்து பிரிஞ்ச போது எம்ஜிஆருக்காக முத களத்தில் இறங்கினதே இதே கல்லூரி மாணவர்கள் தான். இது அநீதி அப்படின்னு திமுக உணர்வில் இருக்கக்கூடியவர்கள், எம்ஜிஆருக்காக இருந்தவர்கள் ரோட்டுக்கு வர அந்த கலவரம் வந்து துப்பாக்கி சூடு நடந்து மாணவர்கள் இறந்த பிறகு தான் மிக பெரும் எழுச்சி. அதுதான் எம்ஜிஆர் அவர்களை ஒரு அசைக்க முடியாத அரசியலை வச்சுட்டு போனது. ஜல்லிக்கட்டு போராட்டம் இந்தியாவுக்கே ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தது. அதில் வந்து என்னென்ன காரணங்கள், உள்காரணங்கள், வெளிக்காரணங்கள்ன்றது வேற. அதில் மிக பெரும் ஆண்மை இருந்தது கல்லூரி மாணவர்களுடைய பங்களிப்பு, கட்சி பேதம் இல்லாமல். இப்படி எல்லா வரலாறு முழுக்க எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, அதுவும் குறிப்பாக இடதுசாரி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், இளைஞர்கள் அப்படின்றதுடைய தியாகம்லாம் ரொம்ப உச்சம். மற்ற கட்சிகளை கூட எதனா சலுகைகள் இருக்கும், வேறு ஏதாவது கிடைக்கும், வேறு ஏதாவது பலன் இருக்கும். இந்த இளைஞரணி இல்லை மாணவர் இது பொறுப்பு, இதுக்குள்ளே போயிட்டு இந்த விஷயங்கள்லாம் நடத்தினா நாளைக்கு நமக்கு இது சாதகமாக இருக்கும் அப்படின்னு ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் இடதுசாரி கட்சிகள், அது சிபிஐ ஐயாக இருக்கட்டும், சிபிஐ எம்மாக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த அமைப்பாக இருக்கட்டும், இடதுசாரி அமைப்புகளில் களத்துக்கு வரக்கூடியவர்கள் அவருக்கு சிறை அப்படின்றத தாண்டி வேறு ஒன்றும் எதிரில் இருக்காது. போராடக்கூடியவர்களுக்கு சிறை தான். அப்புறம் நாற்காலி கிடைக்குமா, பதவி கிடைக்குமா அப்படின்றதுலாம் இல்லவே இல்லை அவங்களுக்கு. இந்த சிந்தனையோடு தான் இடதுசாரிகள் வந்து அந்த மாணவர்கள் அந்த களத்தில் இருக்கிறாங்க. அந்த கட்சி வந்து இன்றைக்கி இந்த ஆட்சிக்கு ஒரு ஆதரவு கொடுத்துட்டுருக்கு. 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். ஏன்னா அந்த ஆதரவோடு தான் அந்த ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த தயவில் தான் அந்த ஆட்சி ஓடிக்கிட்டு இருக்குது. அதனுடைய முதலமைச்சர், உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய தலைமைச் செயலாளர், அவங்க ஒரு அவசர கூட்டத்தை ஒன்று போடுறாங்க. அதில் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. முடிவு எடுத்து இந்த வார்த்தையை பயன்படுத்தி நீங்கள் சர்க்குலர் வெளியிடலாமா? உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் அது சாக்கு போக்கு சொல்கிறார். அது வந்து தெரியாமல் அதுக்குள்ளே வந்துருச்சு, நாங்கள் திரும்ப பெற்றுக்கொண்டோம். இது சரியானது அல்ல, இந்த பதில் சரியானது அல்ல. இன்றைக்கி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர், நான் அதிகம் மதிக்கக்கூடிய, ஏன்னா மிகப்பெரிய ஒரு ஸ்காலர் நான் பார்க்குற தோழர், மிக நிதானமாக இந்த அரசுக்கு ஒரு பதிலை சொல்லுங்கள். நீங்கள் பொறுப்பேற்கணும், தார்மீக பொறுப்பேற்கணும், அதுதான் அவர் சொல்ல வராரு. இது எடுத்தம் கவுத்து நீங்கள் எதுவும் போகிற போக்கில் சொல்லிட்டு போகிறது இல்லை. இடதுசாரி மாணவர் அமைப்பு என்பது அந்த கல்வி சம்பந்தமாக, கல்வி விலை போகக்கூடிய நேரத்தில் இருக்கும்போது, கல்வி வர்த்தகத்துக்கு இருக்கும்போது அதை தடுப்பது மாணவர்களுடைய உரிமை, கடமை. அதற்காக அவர்கள் வீதிக்கு வந்து போராடக்கூடிய ரைட்ஸ் இருக்குது. இதுக்கு அவர்களெல்லாம் கண்காணிக்கணும், பட்டியல் எடுக்கணும். ஒரு மாவட்டத்தில் எத்தனை பேர் இருக்கா, இது என்ன தீவிரவாதிகள், அவங்க ஒட்டுமொத்த தீவிரவாத கும்பலாக இருப்பவர்கள் இப்படி செய்யலாமா அப்படின்ற கேள்வி இருக்குது. யார் தீவிரவாதிகள்னு ஒரு கேள்வி இருக்குது. அறிவுத்தளத்தில் நீங்கள் இப்படி செய்வது அது தீவிரவாதமா இல்லை இது தீவிரவாதமா? வீரபாண்டியன் அவர்கள் மிக தெளிவாக சொல்கிறார். இதற்கு முழுக்க பொறுப்பு தலைமைச் செயலாளர் பொறுப்பேற்க வேண்டும். சம்பந்தப்பட்ட அந்த உயர்கல்வித்துறை அந்த அதிகாரி பொறுப்பேற்க வேண்டும். அரசு இதற்கு பொறுப்பேற்று பதில் சொல்ல வேண்டும். இது தெரியாமல் நடந்துச்சு, நாங்கள் திரும்ப பெற்றுக்கொண்டோம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இது வேறு ஏதோ ஒரு உள்நோக்கத்துக்காக நீங்கள் அதை செய்ய தொடங்கியிருக்கிறீங்க. அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய குரலாக அங்கே ஒழிக்கணும்னு நினைச்சிங்களா அந்த அரசு?
அதை தான் அவர் கேட்க வர்றார். அதுதான் நமக்கும் தோணுது. இந்த பக்கம் எடுத்திங்கன்னா தோழர் சண்முகம் களப்பணியில் மிக பெரும் அளவில் பங்காற்றியவர். வாச்சாத்தி என்னுடைய அந்த சம்பவம்லாம் அவர் தான் முன்னணி நடத்தினவர். மிகப்பெரிய ஒரு நான் அறிந்த வகையில், அவர் தெரிஞ்ச வகையில் மிகப்பெரிய அளவில் ஒரு கல்வியாளரும் கூட, ஒரு நிறைய வாசிப்பு கொண்டவர் அவர். களப்பணியில் முழுக்க முழுக்க இருந்துட்டு வந்தவங்க இந்த 2 தலைவர்களுமே. சிபிஐஎம்னுடைய தலைவராக இருக்கக்கூடிய தோழர் சண்முகம் அவர் வந்து பேசும்போது, இதுக்கு அரசு தான் பொறுப்பேற்கணும்னு சொல்ல வர்றார். சார்ஜ் அரசு தலைமைச் செயலாளர். நாங்கள் என்ன தீவிரவாதிகளா அப்படின்னு கேட்குறாரு. திரும்ப அதுதான். நீங்கள் என்ன உருவகத்தை கொடுக்குறீங்க? தமிழ்நாடு தாவேக அரசு, விஜய் அவர்களுடைய அரசு இடதுசாரிகள் மீது இதுவரை இல்லாத எந்த கட்சிகளும் சுமத்தாத ஒரு அவப்பெயரை நீங்கள் சுமத்த நினைக்கிறீங்களா? சொல்லுங்கள். சுதந்திர இந்தியாவில் பிரிட்டிஷ் காலத்தில் கூட இப்படியெல்லாம் வந்து ஒரு அவதூறு, இது வந்து ஒரு விதமான அவதூறு. அவர்களை பற்றியான என்னென்ன கிரிமினல் குற்றவாளிகளா? ஒரு எஸ்பி வந்துட்டு உடனே அடுத்த 24 மணி நேரத்தில் என்னுடைய டேபிளில் இந்த 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 மாவட்டம் முழுக்கக்கூடிய நொட்டேரியல் பர்சன், இந்த கிரிமினல் குற்றவாளிகள்லாம் எங்களுக்கு வேணும், லிஸ்ட் அவுட் கொண்டு உடனே வைங்க அப்படின்னுவார். நீங்கள் என்ன அந்த மாதிரியாக வந்து அதிகாரத்தில் உட்காந்த உடனே தலைமைச் செயலர் உடனடியாக இடதுசாரிகளுடைய மொத்த கணக்கெல்லாம் எடுங்க எல்லா இடத்துலையும்? இது என்ன இது? தோழர் சண்முகம் அதை தான் கேட்குறாரு. அதிகாரிகளும் இந்த அரசும் பொறுப்பேற்க வேண்டும், தார்மீக பொறுப்பேற்க வேண்டும், வருத்தம் வெளிப்படையாக கேட்கணும். ஏன்னா இருக்குது. எனக்கும் சொல்கிறேன், இன்ன வரைக்கும் இப்போவும் சொல்கிறேன், நாளைக்கும் சொல்கிறேன், கம்யூனிஸ்டுகளை நிறைய நான் விமர்சனம் பண்ணியிருக்கிறேன். கடைசி நம்பிக்கைன்றது அவங்க தான், கம்யூனிஸ்டுகள் தான், இடதுசாரிகள் தான், வேறு யாருமே இல்லை. கடைசி நம்பிக்கை அப்படின்னு சொல்கிறதுலாம் வேறு யாருமே கிடையாது. அரசியலுக்காக எல்லாரும் பேசலாம், நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன். நான் இடதுசாரிகள் ஏன்னா அங்கே இருந்துட்டு வந்த எல்லாருக்குமே தெரியும். முரண்பாடுகள் இருக்கலாம், விமர்சனம் இருக்கலாம். அவர்களுடைய போராட்டத்தில் ஒரு நோக்கம் இருக்கும். அது ஒரு காலகட்டத்தில் அவங்க வந்து அரசியலுக்காக சில போராட்டங்களை சமரசம் செய்து கொண்டார்கள். அதன் மேலெல்லாம் அவங்க அதுக்காக கம்யூனிஸ்ட்டுக்கு மேலே நிறைய நம்ம விமர்சனம் வச்சுருக்கோம். திமுக ஆட்சியில் இருந்தபோது உண்மையாக இறங்கி போராட வேண்டிய களத்தை எல்லாம் கம்யூனிஸ்ட்டுகள் விட்டு விட்டார்கள் அப்படின்னு நாங்கள் குற்றம் சாட்டி இருக்கிறோம். ஆனால் போராடி இருக்கணும். இனி வரும் காலத்தில் அதுலேருந்து பாடத்தை கற்றுக்கொண்டார்கள். இனி வரும் காலத்தில் அப்படி இருக்க மாட்டாங்க அப்படின்றது தெரியுது. கூட்டணி ஆதரவு கொடுப்பதுன்ற வேறு, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஆனால் அதற்காக அந்த அரசை முட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்லாம் கூடாது. அதை தான் நம்ம சொல்ல வரோம். இப்போ 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், தோழர் சண்முகம் அவர்களும் தோழர் வீரபாண்டியன் அவர்களும் இந்த அரசுக்கு, விஜய் அவர்களுக்கு வைக்கக்கூடிய நெருக்கடியான அந்த கேள்விகள் என்னவென்றால், நாங்கள் இடதுசாரிகள் என்ன தடை செய்யப்பட்ட இயக்கமா அல்லது தேசவிரோத செயல்களில் இருக்கக்கூடியவர்களா? இதுதான் கேள்வி. எந்த அடிப்படையில் எங்களுக்கு இப்படியான ஒரு விதிமுறைகளை கொண்டு வந்து நீங்கள் சுற்றறிக்கை வெளியிட்டீங்க? இது தவறு. சில வார்த்தைகள், சொல்லாடல்கள் வந்து தவறாக இருந்தது, திரும்ப பெற்றுக்கொண்டேன் என்று சொல்வது எந்த விதத்தில் ஏற்புடையது? என்னென்னா, அது முதல்ல குட்டி விட்டு ஆரம்பாக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி டெல்லி சொல்லி இந்த மாதிரிலாம் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாரதிய ஜனதா கட்சிக்கு தாவேகா வந்து பாஜக சாயலில் போகிறது அப்படின்னு. அதிகாரத்தில் யார் வந்தாலும் டெல்லியினுடைய அந்த கண்காணிக்கு சில வேலைகள், கண்காணி வேலை செய்கிறதுக்கு சில 1, 2, 10ல் 1 செய்வாங்க. திமுகவில் 10ல் 10 செய்யும். ஆனால் இந்த வந்து 100 விதம் எதிர்க்கிற மாதிரி காட்டிக்கும். அதிமுக 10ல் 8 செய்யும். இப்படின்னு இருக்குது, விகிதாச்சார அடிப்படையில் இருக்குது. அதில் தாவேகா மிக குறைச்சலாக இருக்கிறது அப்படின்றது இந்த 3 மாதம் 4 மாதத்தில் நாங்கள் கணிக்கிற ஒரு விஷயம். இருந்தாலும் கூட டெல்லி சொல்கிறது என்பதற்கெல்லாம் அதிகார மட்டத்தில் செய்ய விடாதீங்க. அவங்க இஷ்டத்துக்கும் காலாட்ட விடாதீங்க. அது வந்து இந்த ஆட்சிக்கு தான் கெட்ட பேர், மக்களுக்கு கெட்ட பேர். நாளைக்கு நீங்கள் மக்கள்கிட்ட போகும்போது தாவேக்காவிலையும் இளைஞர்கள் இருக்கிறாங்க, படிக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. கல்வி சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் இருக்குது, பொது சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் இருக்குது. பொதுவான ஒரு விஷயத்துக்கு நாளைக்கும் அவர்கள் வந்து போராடக்கூடிய ஒரு நிலை ஏற்படுத்தணும். அதுதான் தாவேக்காவுக்கு நல்லது. அந்த கட்சியில் அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க, ஆனால் இது வரைக்கும் போராடலை, பெரிய அளவில் போராடவே இல்லை. போராட்ட பழகணும் அவங்களுக்கு. அந்த இளைஞர்களுக்கு போராட்டத்தை சொல்லிக் கொடுக்கணும். முடைக்கிடக்கூடாது, வலதுசாரி சிந்தனையோட கொண்டுட்டு போயிடக்கூடாது. நீங்கள் பெரியாருடைய கொள்கையெல்லாம் ஏற்றுக்கிட்டு தான் உள்ளே வந்திருக்குது தாவேக்கா. திராவிட கொள்கையில் ஒரு சிலதெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் உள்ளே வந்திருக்கீங்க. பெரிய மாற்றெல்லாம் கிடையாது. அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த இடதுசாரி குணம் இங்கே இருக்கட்டும். கம்யூனிஸ்டுகளை வந்து நீங்கள் இந்த மாதிரி சொன்னதுக்கு பகிரங்கமாக இந்த அரசு மன்னிப்பு கேட்கணும். இந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை மாற்றணும். அதுக்கு ஒரு தண்டனை அப்படி தான் இருக்கணும். வருங்காலத்தில் இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்றது இருக்கணும். கம்யூனிஸ்டுகளை தவிர மீதி எல்லா கட்சிகளுமே கிட்டத்தட்ட வலதுசாரி சிந்தனையோட இருக்கிறவங்க தான். என்னுடைய குற்றச்சாட்டு நான் அப்படி தான் வைக்கிறேன். அதில் கூட குறைய கொஞ்சம் இருக்கும், சதவீதம் அவ்வளவுதான். ஆனால் இந்த மாணவர்களுக்காக, இந்த இளைய தலைமுறைகளுக்காக தன் வாழ்நாள் முழுக்க மாணவ பருவத்திலேருந்தே போராடிட்டு இருக்கிற இந்த கம்யூனிஸ்டுகளுக்கு ஒரு அவப்பெயரை ஏற்படுத்துகிற மாதிரி, கருப்பு சாயத்தை பூசுகிற மாதிரி இந்த அரசு செயல்பட்டிருக்க கூடாது என்பது தான் இந்த நேரத்தில் வைக்கக்கூடிய ஒரு
முக்கியமான கோரிக்கையும் வேண்டுகோளும் கூட. உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் இதில் தலையிட்டு வருத்தம் தெரிவிக்கணும். சம்பந்தப்பட்ட 2 அதிகாரிகளை நீங்கள் மாற்றணும். இதுதான் ராவணா சார்பான கோரிக்கையாகவும் இருக்கிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.